நாளைய அறுவடைக்கு இன்றே விதைப்பது போல, நாளைய வெற்றிக்கு இன்றே என் குழந்தை நீ திட்டமிட வேண்டும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இன்று இந்த தேதியானது என் குழந்தை உன் கண்ணில் பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய இல்லத்தில் பேரதிசய மாற்றம் ஒன்று நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்னவாக மாறுகின்றது என்பதனை பற்றியெல்லாம் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த கந்தன் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். தட்டாமல் என் வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதும் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன். உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கென நடத்தி கொடுக்கின்றேன். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி எப்பொழுதுமே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. எதிர்பாராத விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்ன நடந்து விட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஓர் ஓரத்தில் வைத்துவிட்டு இனி நடப்பது அத்தனையும் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ நம்பி உனக்கான மாற்றங்களை எதிர்நோக்கினால் போதும். எந்த இடத்தில் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டதாக உணர்ந்தாயோ அந்த இடத்தில் அப்பன் உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகா முருகா என்று என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நொடிகளில் எல்லாம் நான் இருந்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில், உன்னோடு நான் வாழ்கின்ற இந்த தருணங்களில் எப்பொழுதும் என்றென்றும் இந்த கந்தன் உனக்கு நடத்துகின்ற அற்புதங்களை எல்லாம் கண்டு நீ நிச்சயமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய். எதற்காகவும் நீ இனிமேல் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை இனிமேல் நீ வேதனைப்பட வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வருகிறார்கள் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த அப்பன் உன் வாழ்க்கையை வழிநடத்துவான் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்று இந்த தேதியானது எல்லோருடைய அன்பையும் வெளிப்படுத்த வேண்டிய நாள். எல்லோருடைய அன்பும் ஒருவருக்கொருவர் வெளிக்காட்ட வேண்டிய நாள். யார் யார் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதனை வெளிப்படுத்தி அவர்களினுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய நாள். இந்த நாளில் உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் வருகிறது என்றால் நிச்சயமாக அது நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மிக பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எதிர்பார்த்திராத அளவிற்கு மகிழ்ச்சி நான் உனக்கு அள்ளி கொடுப்பேன். சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று எத்தனையோ முறை
நாம் செய்த முயற்சிகளை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கை கொடுக்காமல் போனது என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த பிரச்சனையின் முடிவு இந்த வாழ்க்கையில் உனக்கானது. நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றாயோ அதற்கானது. நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரு உறவு எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அப்படி இல்லாமல் போகவே உன்னுடைய மனது மிகவும் அதிகமாக வேதனைகளை தூக்கி சுமந்து விடுகின்றது. இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். நீ இந்த அப்பனின் அருளோடும் இந்த அப்பனின் அன்போடும் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளையே, நீ ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் பொழுது இந்த விடியல் கந்தன் நமக்காக கொடுத்தது. நம் அப்பன் ஏதோ ஒரு அதிசயத்தை நடத்துவதற்காக கொடுத்தது. நிச்சயமாக இந்த நாளில் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துவிட்டோமானால் இனிமேல் அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில் மீண்டும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதனால்தான் அப்பன் எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நமக்கு என்ன வேண்டும், எந்த விஷயம் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமக்காதே. வேண்டாம் என்றால் பாரத்தை என் குழந்தை நீ இறக்கி வைத்துவிடு. இறக்கி வைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வெற்றி அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்துவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் ஒவ்வொரு விதமான வேதனைகளும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற பொழுதிலும் நீ எதையும் நினைத்து வருத்தப்படாமல், எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து வேதனைப்படாமல், உன்னை சுற்றி உன் அப்பன் உன் கந்தன் நான் மட்டுமல்ல, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதனை நம்பி இந்த நாளில் நீ எதிர்பார்த்த அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை மகிழ்ச்சி படுத்தும்படி நடக்கிறது என்றால், ஏதாவது ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தும்படி நடக்கிறது என்றால், அதை என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவங்கள் தானே. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய புதிய திருப்பங்கள் தானே. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் போதும். இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நீ சரியாக உன் வெற்றியை உறுதி செய்துவிட்டால் போதும். உனக்காக நான் இருக்கின்ற நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த நொடியிலும் எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு மேலும் மேலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இனி எங்கும் நீ தேங்கி நிற்க முடியாது. எந்த இடத்திலும் நீ துவண்டு விட முடியாது. நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது. நல்லபடியாக இரு. இனிமேல்தான் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. மங்கள வெள்ளிக்கிழமையில் உண்மையான அன்பை தேடுகின்ற என் குழந்தைக்கு நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எங்கும் என்றென்றும் இந்த கந்தனின் அன்புகளும் இந்த கந்தனின் ஆசிகளும் உனக்கு நிறைந்திருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை தான் நினைத்ததை சாதித்து விட்டாய் என்றுதான் உன்னப்பன் சொல்வேன். உன்னுடைய பிடிவாதம் இந்த கந்தனின் முன்னால் உனக்கு இத்தனை பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது
என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.